பொய் எது வரைக்கும் நம் இடத்தில் இருக்கின்றதோ அது வரைக்கும் நம்மால் நேர்வழி பெற முடியாது. இதுவும் சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். நம்ம இடத்துல பொய் இருந்தால் அந்த பொய் நம்முடைய வாழ்க்கையை தீய விஷயத்தின் பால் கொண்டு செல்லும். நம்முடைய வாழ்க்கை எங்க போய் முடியும்னு சொன்னா கடைசியில் அந்த தீய செயல்கள் எல்லாம் நம்மை நரகத்தின் பால் போய் கொண்டு சேர்க்கும் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய விளக்கங்கள். கண்ணியம் நிறைந்த மாணவ செல்வங்களே, நான் எதற்காக சொல்றேன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாக இருக்கின்றது. யாருக்கும் நிரந்தரம் இல்லை. நம்முடைய வாலிப வயசுல நாம அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய பல பதவிகள் நமக்கு காத்து கொண்டு இருக்கு. நாம இந்த வயசுல இந்த காலகட்டத்துல நம்மை ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வந்தால் மாத்திரமே நம்முடைய